இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ரூட் வந்து ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த பீட்ரூட் வந்து இப்போ 15 kg உள்ளே போட்டிருக்கோம் நம்ம. இப்போ மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் இந்த மிஷினில் நம்ம போட்டு ரிமூவ் பண்ணப்படும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போயிட்டுனா மிஷின் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ள வாட்டரோடு சேர்த்து வாட்டரை வந்து ஸ்ப்ரே ஆகும் உள்ளே. பிறகு வந்து மிஷின் ஆன் ஆகிடும். உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்கின் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். நம்ம உள்ளே ஓடுறது தெரியாது ஆக்சுவலாக. நம்மளுக்கு இந்த ஸ்கின் ரிமூவ் ஆன உடனே இப்போ நம்மளுக்கு வந்து 2 minutes ஆகிடுது. ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டு பீட்ரூட்டை வந்து செக் பண்ணோம் எந்த அளவுக்கு ரிமூவ் ஆகிருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக நான் செக் பண்ணுறேன். இப்போ ஸ்டாப் பண்ணோம் மிஷினை. வாட்டரும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ உள்ளே பார்ப்போம். இப்போ வந்து ஜஸ்ட்டு லைட்டாக மட்டும் மேலே மட்டும் க்ளீன் ஆகிருக்குது. இன்னும் நம்மளுக்கு வந்து ரன் ஆகணும். 10 minutes ஆகணும். நான் ஜஸ்ட்டு தெரியுதுக்காக உங்களுக்கு 1 minute ஆஃப் பண்ணி காட்டுறேன். இந்த இடம் வந்து க்ளீனான வேஸ்ட்லாம் வர இடம். இது கீழே இது போல் வந்து அந்த ஸ்கின் ரிமூவ் ஆன டஸ்ட்டு எல்லாம் மண் எல்லாமே இது வழியாக வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 minutes கம்ப்ளீட் ஆகிருக்கு. பீட்ரூட் நம்ம இப்போ எந்த அளவுக்கு ஸ்கின் க்ளீன் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்து இது இந்த அளவுக்கு வந்து ஸ்கின் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுது. அந்த உள்ளே இருக்கிற டாட் மட்டும் லைட்டாக தெரியுது. இன்னும் நம்ம ஒரு 3 minutes ஒன்றா போட்டுக்கலாம். இது ஸ்கின் க்ளீன் ஆகுது. பெருசு சின்னது கிளியர் ஆகிடுச்சிங்களா? அது பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. கிளியர் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 minutes பொறுத்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து கட்டிங் பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம கட்டிங் பண்ணி தரோம்.